தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. முதன்முறையாக இந்த ஆண்டு 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்ட முறையில் +2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி மார்ச் 19ஆம் தேதி முடிகிறது. முதல் நாளான இன்று மொழிப்பாடத் தேர்வு நடைபெறுகிறது. தேர்வு முடிவு ஏப்ரல் 19இல் வெளியிடப்படுகிறது. பொதுத் தேர்வுக்கு மொத்தம் 2941 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 7068 பள்ளிகளைச் சேர்ந்த 8,87,992 பேர் எழுதுகின்றனர். இதில் 4,60,006 மாணவிகள், 4,01,101 மாணவர்கள், 2 திருநங்கையர்கள், 45 சிறை கைதிகள் மற்றும் 26,885 தனி தேர்வர்கள் அடங்குவர். +2 மாணவர்களுக்கு முதல் முறையாக தேர்வு முறை மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இனி பொதுத் தேர்வை பாடத்திற்கு தலா 100 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 600 மதிப்பெண்களுக்குத்தான் மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள். தேர்வுக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் தேர்வுத்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளன. தேர்வறை கண்காணிப்பாளர்கள் பணியில் 43,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 4,000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுத் தேர்வு முடிவுகள் தொடர்பாக சந்தேகங்கள் குறித்து விளக்கம் பெற அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் முழு நேர தேர்வு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு காலங்களில் ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இக்கட்டுப்பாட்டு அறை செயல்படும். 9385494105 9385494115 9385494120 9385494125 ஆகிய எண்களில் இந்த தேர்வு கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம். தானாகவே தேர்வு எழுத முடியாத மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட மாணவர்கள் கூறுவதை கேட்டு பதிலி தேர்வர்கள் தேர்வு எழுதுவர். பதிலி தேர்வர்களுக்கு சராசரி நேரத்தை விட கூடுதலாக 1 மணி நேரம் ஒதுக்கப்படும். இந்நிலையில் மத்திய அரசின் புதிய விதிப்படி 2.5 மணி நேர +2 தேர்வுக்கு கூடுதலாக 50 நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை விட 10 நிமிடங்கள் குறைவாகும்.